இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பினாங்கு நீர் விநியோகிப்பு வாரிய இயக்குனர் பதவியிலிருந்து ஜக்தீப் சிங் நீக்கம். PBA எனப்படும் பினாங்கு நீர் விநியோகிப்பு வாரியத்தின் இயக்குனர் பதவியிலிருந்து ஜக்தீப் சிங் டியோ நீக்கப்பட்டுள்ளதை பினாங்கு முதலமைச்சர் சோவ் கொன் யோவ் உறுதிப்படுத்தியுள்ளார். மலேசிய பங்கு சந்தை நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச விதிமுறைகளை நிறைவு செய்ய தவறியதற்காக இயக்குனர் பொறுப்பிலிருந்து ஜக்தீப் சிங் அகற்றப்பட்டுள்ளார் என்று சோவ் கொன் யோவ் குறிப்பிட்டுள்ளார். அந்த வாரியத்தின் இயக்குநர்களாக பொறுப்பேற்றுள்ளவர்கள் ஆண்டுக்கு 5 முறை நடைபெறும் நீர் விநியோகிப்பு வாரியத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஓர் இயக்குனர் குறைந்தபட்சம் 50 விழுக்காடு வருகையை நிறைவு செய்ய வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும். மருத்துவ சிகிச்சைக்கான விடுப்பு உட்பட பல்வேறு காரணங்களினால் அந்த நிபந்தனைகளை நிறைவு செய்ய முடியாத சூழல் ஜக்தீப் சிங்கிற்கு ஏற்பட்டுள்ளதால் அவர் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக சோவ் கொன் யோவ் விளக்கம் அளித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்ட கலை விழாவில் கலந்து கொள்வதற்கு சென்றிருந்த 4 மரணம் அடைந்த விவகாரத்தை போலீசார் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். சுபாங் பண்டார் சன்வேயில் கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் மரணம் அடைந்த 2 ஆண்கள் 2 பெண்கள் ஆகியோரின் சடலங்கள் பொட்டாலிஞ்சயா மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளதாக ஹுசேன் ஒமார் குறிப்பிட்டார். 4 மரணம் இதுவரையில் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹுசேன் ஒமார் மேலும் கூறினார். செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் 1வது மற்றும் 2வது முனையத்தில் இம்மாதம் QR குறியீடு அறிமுகப்படுத்தப்படவிருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். KLIAவில் 2 முனையங்களிலும் பயணிகள் புறப்பாடு பகுதிகளில் உள்ள 40 முகப்பிடங்களிலும் மலேசிய பிரஜைகளுக்கு இந்த QR குறியீடு அறிமுகப்படுத்தப்படவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கூட்ட நெரிசல், குறிப்பாக பயணிகள் வருகையின் உச்சக்கட்ட நேரத்தின் போது ஏற்படக்கூடிய நெருக்கடியை சமாளிப்பதற்கு இந்த QR குறியீடு மலேசியர்களின் புறப்பாட்டிற்கு சுலபத்தை தரவல்லதாக இருக்கும் என்று சைஃபுடின் தெரிவித்தார். இது ஒரு பரிச்சார்த்த நடவடிக்கையாக அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உலக தமிழ் வம்சாவளி மாநாடு நாளை மறுநாள் ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய 2 தேதிகளில் பினாங்கு டேவான் ஸ்ரீ பினாங் அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. மாநாட்டின் தொடக்க விழா ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. இந்த தமிழ் வம்சாவளி மாநாட்டை பினாங்கு முதலமைச்சர் சோவ் கொன் யோவ் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு சோமு, பினாங்கு சுற்றுலாத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் 2 கலந்து கொள்ளவிருக்கின்றனர். மாநாட்டின் 2வது நாளான ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பன்னாட்டு குறு சிறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பின் ஒன்று கூடல் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. சிறப்பு அழைப்பாளர்களாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஆர் ரமணன் மற்றும் முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ M சரவணன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். 11வது முறையாக நடைபெறும் இந்த மாநாடு சென்னைக்கு வெளியே கடல் கடந்து முதல் முறையாக பினாங்கில் நடைபெறுகிறது என்று மாநாட்டின் உபசரணை இணை ஏற்பாட்டாளர் என்ற முறையில் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் மலேசிய வர்த்தகர்களை ஒன்றிணைத்து தங்கள் வர்த்தகத் துறையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினையும் வழங்கும் ஒரு கண்காட்சியாகவும் இந்த மாநாடு அமையவிருக்கிறது என்று டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு விவரித்தார். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸிபிஷன் நான் நினைக்கிறேன். அதனால பினாங்கு மாநிலத்தில் நம்ம கோ-ஸ்பான்சரா கோட்டோவோட சேர்ந்து செய்யும் ஐயா செல்வகுமார் தலைமையில் நடைபெறும்.
மலேசியாவை சேர்ந்தவர்கள், முக்கியமாக பினாங் மாநிலத்தை சேர்ந்த வியாபாரிகளும் எக்ஸிபிஷன் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில இந்தியாவிலேருந்து வியாபாரிங்க வராங்க. ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் வச்சுக்கிட்டோம்னாக்க தமிழ்நாட்டோட சேர்ந்து நம்ம வியாபாரம் பண்றதுக்கு பல வாய்ப்புகள் அங்கே இடைப்பெறும். தமிழ் வம்சாவளி தொடர்புடைய நிகழ்ச்சியாகவும் இது அமையவிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் சிலர், வர்த்தக சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் அரசு சாரா இயக்க பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளவிருக்கும் இந்த மாநாட்டில் பெண்களுக்கான தலைமைத்துவ ஆய்வரங்கமும் நடைபெறவிருப்பதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். தமிழுக்காக நடத்தப்படும் இந்த 2 நாள் மாநாட்டிற்கு வர்த்தகர்கள் உட்பட தமிழ் மொழி, தமிழினம், தமிழ் கலாச்சாரப்பற்றுள்ள அனைவரும் அழைக்கப்படுகின்றார்கள் என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு அழைப்பு விடுத்துள்ளார். 6 வயது சிறுவன் ஒருவன் மடக்கு மேஜையின் இடிபாட்டில் சிக்கி மரணமுற்றான். இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை 4:15 மணியளவில் பினாங்கு நிபோங்தபால் தமான் ஸ்ரீ புத்ராவில் நிகழ்ந்தது. தனது தாயார் வாடகைக்கு இருந்த டவுன் ஹவுஸ் குடியிருப்பு பகுதியில் அந்த சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த போது இத்துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. சிறுவனின் சத்தம் எதுவும் கேட்காமல் இருந்ததை தொடர்ந்து அவனது தாயாரும் இதர சகோதரர்களும் வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தபோது மடக்கு மேஜையின் இடிபாட்டில் அந்த சிறுவன் சிக்கி கிடந்ததை உணர்ந்ததாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஜனவரி 6ஆம் தேதி புத்ராஜயாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆதரவு பேரணி தொடர்பில் ஒற்றுமை அரசாங்கத்தில் வீற்றிருக்கும் சக கட்சிகளை குறை சொல்ல வேண்டாம் என்று டிஏபி தலைவர் லிம் குவான் எங்கிற்கு அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமீடி நினைவுறுத்தியுள்ளார். டிஏபியை வழிநடத்திய லிம் குவான் எங் தலைமைத்துவ காலம் முடிந்துவிட்டது. அக்கட்சியின் புதிய தலைவர்கள் மீது நம்பிக்கை வைக்குமாறு லிம்மிற்கு துணை பிரதமருமான ஜஹீர் நினைவுறுத்தினார். பாஸ் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பேரணியை காரணம் காட்டி ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள சக உறுப்பு கட்சிகளை குற்றஞ்சாட்டி விமர்சிப்பது முறை அல்ல என்பதையும் ஜஹீர் வலியுறுத்தினார். இன்று தொடங்கியுள்ள SPM தேர்வில் நாடு முழுவதும் 4 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வானிலையும் நன்றாக உள்ளது. கிளாந்தான், ஜோஹூர் மற்றும் பேரா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப் பேரிடர் தேர்வு எழுதும் மாணவர்களை பாதிக்கவில்லை. தேர்வு எழுதுவதற்காக 3000 மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள